மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் பதிவில் நாம பேச போற தலைப்பு வாகன கடன்கள். எல்லோருமே இன்றைக்கு வாங்கக்கூடிய முதல் சொத்து ஒரு வாகனம். அது ஒரு ஸ்கூட்டராக இருக்கலாம், அல்லது ஒரு மோட்டார் சைக்கிளாக இருக்கலாம், அல்லது ஒரு காராக கூட இருக்கலாம். இன்றைய உலகில் நமக்கு மொபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை வேற எந்த சொத்தும் கொடுப்பதில்லை. ஏன்னா நிறைய நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போயிட்டே இருக்கோம். அப்படி நிறைய மொபிலிட்டி இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய நேரத்தை செலவிடுறது அந்த வாகனத்தோட தான். அதனால வாகனம் வாங்குவதை எல்லோருமே ஒரு அடையாளமாகவே நினைக்கிறோம். என்ன மாதிரி வாகனம் வாங்கணும்? நம்முடைய வசதிக்கு ஏற்ற வாகனத்தை வாங்க வேண்டுமா, அல்லது நமக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வாகனத்தை வாங்க வேண்டுமா, அல்லது இரண்டுமே இந்த வாகனத்தை வாங்கும் போது அமைய வேண்டுமா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கு. வாகனத்தை வாங்கும் போது வெறும் வசதிக்கேற்ற வாகனத்தை வாங்கினால் அதனுடைய மதிப்பு குறைவாக இருக்கும். அப்படி வாங்கும்போது நாம நம்முடைய பணத்தை கொண்டே வாங்க முடியும். இல்லாட்டி பெருவாரியாக நம்முடைய பணத்தை போட்டுவிட்டு ஒரு பகுதியை மட்டும் வாகன கடனாக வாங்க முடியும். என்ட்ரி லெவல்னு சொல்லக்கூடிய மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே அந்த வகையை சேர்ந்தவை தான். இல்லை நம்ம கொஞ்சம் பெருமையாக இருக்க வேண்டும், இந்த வாகனத்தில் நாம போனோம்னா நம்மளை பார்ப்பவர்கள் சற்றே பிரமிப்போடு பார்ப்பார்கள். அப்படி பார்க்கணும், அந்த எஃபெக்ட் வரணும்னு நினைக்கிறது பலருக்கும் இயல்பு. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஒரு வாகனத்தை வாங்கத்தான் விரும்புவார்கள். அப்படி வாங்க போகும்போது அந்த என்ட்ரி லெவல் வெஹிக்கிளை விட நாம தேர்வு செய்கிற வாகனத்துடைய மதிப்பு, விலை அதிகமாக இருக்கும். 50-75% அதிகமாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட வாகனங்களை வாங்கும்போது நாம நம்ம பணத்தை விட கடனை தான் வாங்கி நம்முடைய பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்றோம். அப்ப கடன்கிறது அந்த வாகனத்துடைய பர்ச்சேஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் ஆயிடுது. குறைவான கடனாக இருந்தாலும் அதிகமான கடனாக இருந்தாலும் அந்த கடன் வாங்கும் போது நாம செய்ய வேண்டிய பல விஷயங்கள் பலரும் செய்வதில்லை. என்ன காரணம்னா, நம்ம போய் அந்த ஷோரூம்ல இருக்கும்போதே அவங்களே உடனே இந்த பண்ணிடலாம் சார், இவங்க உடனே கொடுத்துருவாங்க சார், வெறும் கையெழுத்து போட்டு 2 சேலரி ஸ்லிப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்தா உடனே கிடைச்சிடும் சார்னு அவங்களே ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்றாங்க. உடனே நடந்துரும்னு சொன்னாங்க. நம்மளும் அந்த வாகனத்தை வாங்குற ஒரு அவசரத்துல அவங்க யாரை காட்டுறாங்களோ கிட்டத்தட்ட அந்த நபருடைய வங்கியோடைய நம்ம போயிடும். இப்படி ஒரு அவசர முடிவாகத்தான் இந்த வாகன கடன் சார்ந்த முடிவுகள் பெருவாரியான மக்களால் எடுக்கப்படுகின்றன. இதுல இன்னொரு வகையான ஒரு பர்ச்சேஸும் இருக்கு. வாங்குறவங்களுக்கு அதிகமா கடன் வாங்கின பழக்கமே இருக்காது. அவங்களுக்கு வங்கியோட அதிக ஈடுபாடோ அல்லது வங்கியோட போக்குவரத்து குறைவாக இருக்கக்கூடியவர்கள் வாகனம் வாங்குவார்கள். வங்கியோட தான் அவங்களுக்கு போக்குவரத்து குறைவே ஒழிய வருமானம் குறைவு இல்லை. நல்ல வருமானம் உடையவர்கள் தான். ஆனால் வங்கியில் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்காது. ரொக்கத்திலே நிறைய வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம், தொழில் செய்பவர்களாக இருக்கலாம். அவங்களும் நல்ல வாகனங்களை வாங்கும்போது இதே ஒரு
முடிவை எடுக்க வேண்டி வரும். ஏன்னா அவங்க சொந்த பணத்தையே போட்டு வாங்க மாட்டாங்க. கடன் கிடைச்சா அது அவங்களுக்கு பெட்டர்னு தோணும். ஸோ யார் கடனை வாங்கினாலும் அந்த கடனை வாங்கும்போது சில முக்கியமான விஷயங்களை கவனித்து கவனமாக அந்த முடிவை எடுக்க வேண்டும். முதல்ல யார்கிட்ட கடன் வாங்கணும்? என்னை பொறுத்தவரை ஒரு நிதி சார்ந்த வரலாறு உள்ள எவரும், அதாவது அவங்களுக்கு பணம் கிடைச்சதோ இல்லை அவங்க கொடுத்ததோ ஒரு வங்கி கணக்கில் பதிவாகி இருந்தாலோ அல்லது அவங்க பே பண்ண ஹிஸ்டரி இருந்தால், அத்தகைய எந்த ஒரு நுகர்வோரும் வங்கிகளிடமிருந்து கடன் வாங்கினால் அவங்களால நல்ல பலனை அடைய முடியும். ஃபினான்ஷியல் ஹிஸ்டரி உள்ள யாருமே பேங்க்ஸ் வழியா லோன் வாங்குறது தான் என்னை பொறுத்த மட்டும் சாமர்த்தியம். ஆனா பாருங்க, பெருவாரியானவர்கள் என்பிஎஃப்சியில தான் போய் கடன் வாங்குறோம். சரி, ஒருவேளை நீங்க என்பிஎஃப்சியில போய் கடன் வாங்கினாலும் அந்த என்பிஎஃப்சி கொடுக்கக்கூடிய வட்டி ஒரு பேங்கோட கம்பேர் பண்ற மாதிரி இருக்கணும். நீங்க அந்த காஸ்ட் வைஸ் ஒரு பேங்க் கொடுக்கக்கூடிய கடனை விட அதிகமாக செலுத்தக்கூடாது. உங்களை பற்றி கடன் கொடுப்பவர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட பல விஷயங்கள் தெரிந்திருக்கும். ஆனால் நீங்கள் அவர்களை பற்றி தெரிய வேண்டியது தெரியாமலே நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள். அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கும்போது அவர்கள் உங்களிடம் அதிக பலன் அடைகிறார்கள். உங்கள் உரிமைகள் விட்டுக் கொடுக்கப்படுகின்றன. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வங்கிகளிடம் கடன் வாங்குவது உங்களுக்கு நிறைய பலனை கொடுக்கும். இஎம்ஐ குறைவாக இருக்கலாம். நீங்கள் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டால் அவங்களே எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த செக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அவசியம் இல்லை. மூன்றாவது, இந்த கடனை நீங்கள் ஒழுங்காக நேரத்திற்கு சரியாக செலுத்தினால் நாளை நீங்கள் பெறக்கூடிய எந்த வகையான வங்கி சலுகைகளிலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். எப்பெல்லாம் நீங்க ஒரு ஃபினான்ஷியல் ஹிஸ்டரி கிரியேட் பண்றீங்களோ அதன் பலன்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். ஒவ்வொரு லோனா நீங்க ஒரு ஒரு பர்பஸ்க்கு வாங்கி அதை அடைக்கும் போது அது உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுது. வாகன கடன் வாங்கிதான் ஆக வேண்டும் என்றால் அதை வங்கியிடமோ அல்லது யாரிடம் ஃபினான்ஷியல் ஹிஸ்டரி தெளிவாக கிரியேட் ஆகுமோ, வங்கி கொடுக்குற அதே வட்டியில் அவங்க கடன் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட பண்றது பெட்டர். ஸோ என்பிஎஃப்சி பெருவாரியாக அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள், அவர்களை தவிர்க்கலாம். ஆனால் ஓரிரு என்பிஎஃப்சிஸ் வங்கியோடு போட்டி போடக்கூடிய அளவிலும் இருக்கிறார்கள். அதை பார்த்து முடிவெடுக்க வேண்டும். ஸோ யாரிடம் வாங்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய முடிவு. எவ்வளவு காலத்திற்கு ஒரு கடன் இருக்க வேண்டும்? என்னை பொறுத்தவரை ஒரு வாகன கடன் 3 ஆண்டுகளில் கட்டினால் நல்லது என்று நினைக்கிறேன். அதைவிட ஒரு நீண்ட காலத்திற்கு கடன்கள் கிடைக்கின்றன. ஆனால் இப்படி வாங்கக்கூடிய கடன்களை 3 ஆண்டுகளில் நீங்கள் கட்டி முடித்து விட்டால் அந்த வாகனத்தை வாங்குவதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வட்டி குறைவாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு கடன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த கடனுக்கு செலுத்தின தொகையை வேற பர்பஸஸ்க்கு நீங்க உபயோகமாக நீங்க செலுத்தலாம். ரொம்ப நாளைக்கு ஒரு கடனே கட்டிட்டு இருந்தா உங்களால சேமிக்க முடியாது, மற்ற விஷயங்கள் செய்ய முடியாது. அதனால அந்த கால அவகாசம், கடனுடைய டியூரேஷனை நீங்க ஒரு 3 இயர்ஸ்ல வச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில 5 இயர்ஸ் வரைக்கும் போகலாம். ஆனால் ரெக்கமெண்டட்னு பார்த்தீங்கன்னா 3 இயர் லோன் பெஸ்ட்ன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கன்சர்வேட்டிவா கரெக்டா இருக்கக்கூடியவர்கள், பணத்தோடு பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டியவர்கள் 3 ஆண்டுகளில் ஒரு வாகன கடனை முடித்தால் நல்லதுன்றதுதான் என்னுடைய அறிவுரை. எவ்வளவு வட்டி? ஒரு ஃபைனான்சியல் ஹிஸ்டரி இருக்கக்கூடிய நபர், அவருக்கு ஒரு சிபில் ரேட்டிங் இருக்கும். பெருவாரியானவர்கள் அவங்க சிபில் ரேட்டிங்கை கன்சிடர் பண்ணாம அவங்க இந்த கடன் வாங்குகிறார்கள். நீங்க வாங்கக்கூடிய முதல் கடன் நிச்சயமாக ஒரு சிபில் ரேட்டிங் இல்லாமல் இருக்கும். கடன் வாங்கினால்தான் உங்களுக்கு சிபில் ரேட்டிங்கே கிரியேட் ஆகுது. பை அண்ட் லார்ஜ் நல்ல ரேட்டிங்.
பணத்தை திருப்பி செலுத்துவது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமைகிறது. அந்த ரேட்டிங் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரேட்டிங் உங்களுக்கு நல்ல ரேட்டிங் இருக்கும் பட்சத்தில் உங்களால் குறைந்த வட்டிக்கு கடன் வாங்க முடியும். என்னை பொறுத்தவரை பெருவாரியான கடன் வாங்குபவர்கள் அவர்களுக்கு உரிய அந்த கிரெடிட் ரேட்டிங்கான ஒரு எந்த சலுகையும் அவங்க பெறுவதில்லை. அதை பற்றி ஒரு சரியான புரிதலும் இல்லைன்றதுதான் என்னுடைய அப்சர்வேஷன். ஒழுங்கா பணத்தை கட்டுறவங்களுக்கும் ஒரே வட்டியை கொடுக்குறாங்க, ஒழுங்கா கட்டாதவனுக்கும் ஒரே வட்டியை கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒழுங்கா பணத்தை கட்டுறவர்கிட்ட பேங்க் அல்லது கடன் கொடுப்பவர் அதிக லாபத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த லாபத்தை அந்த கடனை பெறுபவர் தான் பேங்க்குக்கு விட்டு கொடுக்கிறார். அதை நீங்கள் நிச்சயமாக பேரம் பேசி உங்களால் வட்டியை குறைக்க முடியும். ஒரு வாகனத்தை வாங்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட்லையும் அவசரத்திலையும் பெருவாரியான நுகர்வோர் அவர்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கிறார்கள். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவுரை. அப்புறம் இந்த முன்பணம் எவ்வளவு இருக்கணும்ன்றது அடுத்த பாயிண்ட். குறைஞ்ச டவுன் பேமெண்டோட ஒரு கடனை வாங்கி ஒரு சொத்தை வாங்க வேண்டும்ன்றதுதான் எல்லோருடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கிறது. ஆனால் இது ஒரு தவறான அணுகுமுறை. நீங்கள் டியூரேஷன் ஆஃப் த லோன், கால அவகாசம் லோனோடைய செட் பண்ணிட்டு அது ஒரு 3 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அதுலேருந்து வரக்கூடிய டவுன் பேமெண்ட்டை நீங்க நிச்சயமா உங்க கையிலேருந்து கொடுக்கணும். அப்படி பண்ணாம என்னால் எவ்வளவுதான் டவுன் பேமெண்ட் கொடுக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க லோனை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அப்போ நீங்க அந்த வாங்கக்கூடிய முடிவை தவறாக எடுக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். என்னை பொறுத்தவரை நீங்க டவுன் பேமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்றதை விட டியூரேஷன் ஆஃப் த லோனை 3 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ உங்களால் கட்ட முடியுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் உண்டோ அந்த அமௌண்ட்டை நீங்களே ஏற்படுத்தி கட்டணும். இப்படி பண்ணாக்கா உங்களுடைய கடன் உங்களை வருத்தாது. உங்களுடைய கடனினால் நீங்கள் அந்த கடனை செலுத்தக்கூடிய காலகட்டத்தில் கஷ்டப்பட மாட்டீங்க. கஷ்டப்படாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான தவறு என்னுடைய இதுல நான் அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தே நல்ல காலம் அந்த தவறை நான் செய்யவில்லை. என்னன்னா வாகனம் வாங்கிட்டோம், பணத்தை கட்டிட்டு இருக்கோம், கட்டி முடிச்சிட்டோம் அல்லது கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில வாகனம் திருடு போகிறது. அந்த மாதிரி ஆகும்போது நீங்க முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் உரிய காப்பீட்டு தொகை உரிய கால அவகாசத்திற்குள் கட்டியிருக்க வேண்டும். நல்ல வேளை என்னை பொறுத்தவரை அது சரியாக செலுத்தப்பட்டிருந்தது. ஆகவே அந்த வாகனத்துடைய மதிப்பில் பெருவாரியான பணத்தை நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். அப்புறம் இன்னொரு வாகனம் வாங்க முடியுது. இதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடன் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி அதுக்கு அப்புறமும் சரி காப்பீடு சரியான நேரத்தில் கவனமாக கட்டி இருக்க வேண்டும். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துல நீங்க காப்பீடு கட்டவில்லை என்றால் உங்களுக்கு அந்த வாகனம் அதற்கான மதிப்பு கிடைக்காமல் போய்விடும் திருடு போனால். அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கடன் இருக்கிற காலத்திலும் சரி அதுக்கு அப்புறமும் சரி இதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு வாகனம் வாங்கும் போது முக்கியமான முடிவுகள், நீங்க யார்கிட்ட கடன் வாங்கணும், எவ்வளவு கால அவகாசம் இருக்க வேண்டும் அந்த கடனுக்கு, என்ன வட்டி, முன்பணம் எவ்வளவு நீங்கள் கட்ட வேண்டும், எப்படி உங்களை காப்பீடு மூலம் பாதுகாக்க கொள்ள வேண்டும். இந்த 5 விஷயங்களையும் சரியாக நீங்கள் கவனமாக யோசித்து கரெக்டாக கணக்கு பார்த்து எடுத்தால் உங்களுடைய அந்த கடன் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்காது. நீங்கள் சரியான நேரத்தில் அந்த பணத்தை கட்டி விடுவீர்கள். கடன் முடிந்துவிடும், சொத்து உங்களுடையதாகிவிடும். தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது உங்கள் களம். இது போன்ற பல தலைப்புகளில் நாம் உரையாடுவோம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களும் இதை பார்த்து மகிழ செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.